வணக்கம். திருமந்திர தொடரை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 31வது பாடல். மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்தின் இசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இறைவன் மண்ணுலகத்தில் உள்ளவர்களிடமெல்லாம் மறைந்து இணைந்து இருந்து அவர்கள் அறியாதவாறு அவர்களுள் ஒருவராகவே இருக்கிறான். மக்களுள் மக்களாகவே இருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான். நம்மளுடைய மனங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான். நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான். நம்முடனேயே இருக்கிறான். அதான் மன்னகத்தான் ஒக்கும். பூவுலகில் வாழ்பவர்களுக்கு மத்தியில் அவன் கரைந்து மறைந்து நாம் புலப்படாதவாறு நம்முள் ஒருவனாகவே இருந்து நம் மனதில் எழுகின்ற எண்ணங்களை எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். நீங்க பிறருடைய பொருளை எடுத்துக்கொள்வோம் என்று நினைத்தாலே அது அவனுக்கு தெரிந்துவிடும். உங்களுடைய பாவ கணக்கில் அவன் ஏற்றி விடுவான். உள்ளத்தால் உள்ளலும் தீதே. தீயவைகளை எண்ணினாலே தீயதான் அது அவனுக்கு தெரிந்துவிடும். அவன் நாம் நினைப்பதையெல்லாம் அறியக்கூடியவன். மனிதர்கள் நினைப்பதையெல்லாம் அறியக்கூடியவன். அதான் மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும். அவன் தேவர்களில் ஒருவனாக இதே மாதிரி இருக்கிறான். தேவர்கள் துன்பப்பட்டாலும் அவன் அறிந்து கொள்வான். தேவர்கள் இறைவனை மறந்து இருந்தாலும் அவன் அறிந்து கொள்வான். தேவர்கள் வானவர்கள் அந்த ஆழகாலம் விஷம் துரத்திய பொழுது அவனிடம்தான் சென்று விழுந்தார்கள். அவர்களை கைதூக்கி விட்டான். அப்படிப்பட்ட தேவர்களே தட்சன் அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை நடத்திய போது சிவனை மதிக்காத தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய சிரம் கரம் நாசி எல்லாம் அறுபட்டார்கள் அல்லவா. அவன் தேவர்களுக்குள்ளும் இருக்கிறான். அவர்களை எல்லாம் அறிந்தவனாகவும் இருக்கிறான். மண்ணுலகத்திற்குள்ளும் வாழ்கிறான். மண்ணுலகத்தில் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறான். விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும். வேதங்களை எல்லாம் செய்து அருளக்கூடிய இந்த உலகத்திற்கு படைப்பினை வழங்கக்கூடிய பிரம்மலோகத்திலும் அவன் இருக்கிறான். பிரம்மனுடைய செய்திகளை பூராம் அவன் அறிவான். விஷ்ணு லோகத்திலும் அவன் இருக்கிறான். காக்கும் கடவுளானிய விஷ்ணு லோகத்திலும் அவன் இருக்கிறான். அவனுடைய எண்ணப்படியே சித்தப்படியே காக்கும் கடவுளாகிய விஷ்ணு அனைவரையும் காக்க வருகின்றார். அவனுடைய சித்தப்படியே அவனுடைய செயல்படியே அவனுடைய எண்ணப்படியே படைக்கும் கடவுளான பிரம்மன் அனைவரையும் படைக்கிறான். அவனையன்றி ஒரு அதுவும் அசையாது. அவர்களே நான் பெரியவனா நீ பெரியவனா என்று தங்கள் பேதமையாலே போராடிய பொழுது அவனே வந்து அடிமுடி காணா பேரொளி பிளம்பாக இருந்து அவர்களுக்கு ஆதிசிவனே உலகத்தில் மேலானவன் என்று உணர்த்தினான். பிரம்மனும் மாலும் பிராணன் நானே என்று பிரம்மனும் மாலும் பிராணன் நானே என்று பிரம்மன் மால் தங்கள் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன்னிற்க அரணடி தேடி அரட்டி நின்றாரே. என்ன அற்புதம் பார்த்தீங்களா. பிறகு பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கி அவருக்கு மீண்டும் படைப்பதற்குரிய ஞான வாளையை கொடுத்தான். விஷ்ணுவுக்கு தான் ஜலந்தராசுரனை அளித்த சக்கரத்தையே கொடுத்தான். அந்த சக்கரத்தை தாக்கக்கூடிய சக்தியவே கொடுத்தான். ஆக அவன் மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்குமாக இருக்கிறான். இந்த எல்லா லோகங்களிலும் இருக்கிறான். பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் ருத்ரலோகம் அனைத்திலும் இருக்கிறான். மண்ணுலகத்திலும் இருக்கிறான். பாதாள லோகத்திலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. உலகத்தின் எல்லையே அவன்தான். அப்படிப்பட்டவன் பன்னகத்தின் இசை பாடல் உற்றானுக்கே. அவன்தான் 7 சுரங்களை உண்டாக்கியவன். 7 சுரங்களால் சமைக்கப்பட்ட செய்யப்பட்ட அனைத்து பாடல்களிலும் அவனே இருக்கிறான். திருப்புகளில் அவன் இருக்கிறான். சந்த பாடல் திருமந்திரத்தில் அவனே இருக்கிறான். திருமுருகாற்றுப்படையில் இருக்கிறான். திருக்குறளில் இருக்கிறான். திருவோம்பாவையில் இருக்கிறான். திருப்பாவையில் இருக்கிறான்.
எல்லா விதமான பாடல்களையும் நீங்கள் இசையுடன் பாடும் பொழுது அவன் அதில் இருப்பான். திருமந்திரத்தை அதான இசையுடன் பாட வேண்டும். இசையுடன் பாடக்கூடிய அனைத்து பக்தி பாடல்களிலும் அவன் இருப்பான். பன்னகத்தின்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. அப்படிப்பட்ட இறைவனை என் கண்ணுக்குள்ளேயே வைத்து நான் அன்பு செய்து கொண்டிருக்கிறேன். உலகத்தில் நான் அன்பு செய்வதற்கு சிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று சீதை ராமனை பார்த்து இருவரும் பார்வையாலே பரிமாறிக்கொண்டு இருவரும் உருவம் உணர்வும் ஒன்றி போய் கண்ணோடு கவ்வினை கவ்வி காதலித்தார்கள் அல்லவா? அதை போலவே திருமூல தெய்வம் அந்த ஆதிசிவனை கண்ணில் வைத்துக்கொண்டு காதல் செய்து கொண்டிருக்கிறான். இதை ஏன் நமக்கு சொல்ல வேண்டும்? நாமும் ஆதிசிவனை நம் கண்ணில் வைத்துக்கொண்டு அன்பு செய்து கொண்டு இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லோரும் அன்பு செய்யக்கூடிய ஒரே தெய்வம் ஆதிசிவன் தான். இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மாக்கள் அனைத்துமே பெண் இயல்புகள் உடையவர்கள். அந்த ஆதிசிவன் ஆண் இயல்புகளை உடையவன். அதைத்தான் இங்கே குறிப்பாக உணர்த்துகிறார். மானிட பிறப்புகள் அனைத்துமே பெண்கள். அவர்கள் அந்த ஆதிசிவன் ஆகிய பரமனை சென்று அடைய வேண்டும். அந்த ஆதிசிவனை கண்ணில் வைத்து அன்பு செய்ய பழக வேண்டும் என்பதுதான் இந்த பாடலினுடைய சுருக்கம். மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்தின் இசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. அற்புதமான பாடல். அவன் இல்லாத இடமே இல்லை. எல்லா லோகத்திலும் அவன் இருக்கிறானப்பா. எல்லா லோகமும் அவனால் தான் இயங்குகின்றன. அப்படிப்பட்ட மேலான அந்த தெய்வத்தை நாம் கண்ணில் வைத்து போற்றி அன்பு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம் என்று இதை உணர்த்துகிறார். மற்றும் ஒரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரைக்கும் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று அனைவரும் பணியாற்றுங்கள். இந்த கேட்டதையெல்லாம் அனைவருக்கும் பகிர்ந்தளியுங்கள். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.